வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ இன்இக்வாலிட்டியில அடிக்கடி பிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் கேட்கப்படக்கூடிய டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் பத்தின வீடியோ தான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா CWJ55 அப்படின்ற கூப்பன் கோட் ஆஃபர் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ராயல் பாஸ் அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்இக்வாலிட்டி டெஃபினெட்லி ஃபால்ஸ் கான்செப்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு which of the following conclusion was definitely false அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் definitely falseனா நான் என்னன்னு சொல்லிடுறேன். எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரியல அப்படின்னா நான் definite அப்படின்னு பேசவே மாட்டேன். எனக்கு 100% ஒரு விஷயத்தை பத்தி தெரியுது அப்படின்னா தான் நான் என்னவே செய்வேன், அந்த இடத்துல definite அப்படின்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். அப்ப எனக்கு 100% நான் தெரிஞ்சு போடக்கூடிய ஃபால்ஸ் தான் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஃபால்ஸ். இதற்கு பேர் தான் டெஃபினெட்லி ஃபால்ஸ் அப்படின்றது அர்த்தம். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி எக்ஸாம்பிளோட சொல்றேன். இங்க ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இங்க கன்க்ளூஷன் இருக்கு. இப்ப A less than E ன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன தெரியும், இத சால்வ் பண்ணோம்னா A greater than E தான் வரும்னு சொல்லி 100% எனக்கு தெரியும். சரியா? அப்ப என்னால என்ன செய்ய முடியும், A greater than E தான் வரும், A less than E வராது அப்படின்னு சொல்லி 100% இது false அப்படின்னு என்னால சொல்ல முடியும். அப்ப இதுதான் definitely false, 100% false ன்னு சொல்ல முடியும். இப்ப A greater than or equal to G ஆன்னு கேக்குறான். சோ A ல இருந்து G க்கு எனக்கு என்ன ரிலேஷன்னே தெரியாது. சரியா? எனக்கு தெரியாது. ரிலேஷன்ஷிப் தெரியாத போதே இந்த இடத்துல நான் டெஃபினெட்லி ஃபால்ஸ்னே யூஸ் பண்ண மாட்டேன். கிளியரா புரிஞ்சா? சோ அப்ப A greater than G இருக்க வாய்ப்பு இருக்கு, A less than G இருக்க வாய்ப்பு இருக்கு, A equal to G இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப A க்கும் G க்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப்பே தெரியாது. சோ ரிலேஷன்ஷிப் தெரியாம போடுற ஃபால்ஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ் கிடையாது. அது ஜஸ்ட் ஃபால்ஸ், அவ்வளவுதான். எனக்கு ரிலேஷன்ஷிப் தெரியாது, சோ அத நான் ஃபால்ஸ்னு போடுறேன். சோ இதுதான் எனக்கு டெஃபினெட்லி ஃபால்ஸ். சோ இதுதான் கரெக்ட். சோ இந்த क्वेश्चन எடுத்துக்கங்க. A ல இருந்து C சால்வ் பண்ணோம்னா A greater than C ன்றது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இங்க A greater than or equal to C இருக்கு. அப்ப இது எனக்கு definitely false அப்படின்னு என்னால சொல்ல முடியும். பட் இது பாத்தீங்கன்னா A க்கு F க்கு unknown relation. இதனால definitely false ன்னு சொல்ல முடியாது, false ன்னு தான் சொல்ல முடியும் because of the unknown relation. சோ இதுதான் definitely false கான்செப்ட். உங்களோட உங்கள் ஜாக்சன் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 10